பானு, இந்த இடம் ஒரே குளிர்ச்சியா இருக்குல்ல? ஆமா மஞ்சு, எனக்கு இங்கே இருக்கலாம் போல இருக்கு. பானு, அந்த மேகங்களை பாரு. அங்க பாரு, மின்னல் வேற அடிக்குது பானு. கண்டிப்பா இன்னைக்கு மழை கொட்ட போகுது. நாம இப்ப என்ன பண்றது மஞ்சு? ஏன் ஏன் இப்ப மழை வந்தா என்ன? அது நல்ல விஷயம் தானே? அது சரி, ஆனா இப்ப நாம காட்டுல தானே இருக்கோம். ஊதிங்க நிக்க பக்கத்துல ஒரு இடம் கூட இல்ல. காத்து வேற பலமா இருக்கு. மழை இப்ப கொட்ட ஆரம்பிச்சா நிக்கவே நிக்காது. நாம எல்லாரும் முழுசா நனைஞ்சிடுவோம். அப்புறம் நனைஞ்சுக்கிட்டே தான் நாம போகணும். எப்படியாவது மழை வர்றதுக்கு முன்னாடி நாம சீக்கிரமா போய் சேர்ந்தாகணும். வாங்க. வா மஞ்சு. பொண்ணுங்களா, சீக்கிரமா நடந்து வாங்க. நாங்க பார்த்து மெதுவா தான் வருவோம், நீங்க போங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க. வரோம் வரோம், நீங்க பார்த்து போங்கப்பா. சீக்கிரமா நடைய எட்டி போடுங்க. கிடுகிடுன்னு வெரசா வாங்கம்மா. பார்த்து ஜாக்கிரதையா நடந்து வாங்க. 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 நிச்சயம் மழை பொழியும். நம்பிக்கை விடாதீர்கள். அட, இப்படி வாழ்வது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும். ஏன்பா நம்ம போறதுக்குள்ள மழை வந்துடுச்சுன்னா? குடுகுடுப்ப, திடீர்னு நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சா நான் உன்னை எங்க வந்து பார்க்கறது? என்ன எதுக்காக நீ பார்க்கணும்? கடவுளே உன் பொண்ணு சொல்றத கேட்பாரு. அவகிட்ட சொல்லு. அம்மா பானு, அந்த கொடுகுடுப்பக்காரன் என்கிட்ட சொன்னா, நீ சொன்னா கடவுள் கேட்பாராமே. அப்போ உன் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணு. நாம மந்தைக்கு போற வரைக்கும் மழைய நிப்பாட்டி வச்சு நம்மள நினையாம அனுப்பிக்க சொல்லு. அது சரி, அவன் சொன்னான்னு அப்படியே நம்பிடுவீங்களா என்ன? குடுகுடுப்பக்காரன் சொன்னானோ இல்லையோ, ஆனா எனக்கு நல்லா தெரியும், நீ சொன்ன கடவுள் கண்டிப்பா செய்வாரு. மழைய கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லு. அம்மா பானு, எங்க பிரார்த்தனை பண்ணு பாப்போம்.